சொல்லப்போனால் ஆரம்பமே சிரிக்க தான் தோணுது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஆப் கூட கனெக்டிவிட்டி இருக்குமா? பாசிட்டிவாக இல்லைனா எப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்குறது தான், உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் வாங்கும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒன்று, வாங்கினதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணுற விஷயத்தை பற்றியும் நம்ம பேசலாம். ஏன்னா ஒன்று நீங்களே அதை ரெக்டிஃபை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி. இன்னும் ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா பிராண்டே வந்து அப்டேட் புஷ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எது நடந்திருந்தாலும் நல்லது தான் வச்சுக்கோங்க. சில சமயம் என்ன ஆகும்னா சூப்பரான ஒரு ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல ஃபோனுங்கிறனால தான் நீங்கள் வாங்குவீங்க. அது ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி டேபாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் என்ன தெரியுமா ஆகும், வாங்கினதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வரும். அப்டேட் பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை தானே, வேறு ஏதோ புது ஃபீச்சர் வர போகிறது, வேறு லெவலு அப்படின்னு தான் நினச்சிட்டு நம்ம போய் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் கிடைச்ச அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்கலங்க, அவ்வளோவும் பக்கு தான் வருது அப்படின்ற மாதிரியான நிலைமைக்குள்ளேயும் நம்ம தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்திருந்தா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் எல்லாம் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னா யார்? OnePlusங்க. இருக்கலே பவர்ஃபுல் ஃபோனு வித் பவர்ஃபுல் கேமரான்னு சொல்கிறது யார்? OnePlusங்க. இல்லை அப்படி தான் ஈவெண்ட்டில் சொன்னாங்க. பக் அதிகமாக கொடுக்கறது யார்? அதுக்கும் எடுத்துக்காட்டுக்கு OnePlusங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி OnePlus 70 யூசர்ஸோட வருத்தத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரியா? 70 யூசர்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். வேணுனே OnePlusஸை தாக்கணும்னு இந்த இடத்துல எதுவும் இல்லை. அதே சமயம் சிலர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, சோஷியலாக நீங்கள் வந்து எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் நீங்கள் வந்து எதையாவது ஒன்றத்தை பற்றி ஃபேக்ட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது ஒரு நெகட்டிவான ஏரியாவை கூட இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பேசுனீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ், அதாவது மேபி அவங்க நார்மல் கேஷுவல் யூஸராக இருக்கலாம், இல்லைனா சில சமயம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு கோர் ஃபேன் பாய்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ நம்ம அவங்களே சொன்ன மாதிரியும் அவங்க கையில் இருக்கிற ஃபோனை மட்டும்தான் சொல்கிற மாதிரியும் நினச்சிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. பட் அதில் சீரியஸாகவே ப்ராப்ளம் இருந்தால் நம்ம தான் அதை ஃபஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும். எல்லா இண்டிவிஜுவலாக வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபோன் இவ்வளோ சூப்பராக இருந்தது, பட் இந்த அப்டேட்க்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட் பண்ணால் தான் பிராண்ட் என்ன பண்ணுவானா அதுக்கு ஒரு அப்டேட் புஷ் பண்ண முடியும். பட் நம்ம அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீ எப்படி சொல்லுவ, அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறதுக்கும் நிறைய பேர் இருக்கீங்க, தெரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து இங்கே என்ன தெரியுமா, ரொம்ப நாளாக அந்த சாம்சங் நோட்ஸ் ஆப் வச்சு பல பஞ்சாயத்துகள், நாங்கன்னு இல்லை நிறைய பேர் இந்த நோட்ஸ் ஆப் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது. ஒரு டிவைஸ்லாம் இல்லை, அதாவது இப்போ நம்ம எந்த டிவைஸ் வச்சு காட்டுறோமோ அதுன்னு இல்லை, நிறைய டிவைஸில் உள்ள யூசர்ஸும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் ஒவ்வொன்றும். ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஆப்பில் நம்ம குவிக் நோட் எடுக்கிறோன்னா அதுக்கு பெர்மிஷன் தேவையில்லை, அது சும்மா கேஷ் மெமரியில் அப்போதைக்கு வச்சுக்கோம், சேவ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன். வேலிடான ஒரு பாயிண்ட். பட் இருந்தாலும் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம பெர்மிஷனே கொடுக்காமையும் சில சமயம் சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான அபத்தமான விஷயமும் நடக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். ஹலோ 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 ஹலோ. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் சைமல்டேனியஸா சாம்சங் A30s, சாம்சங் டேப் A7 லைட், இது ரெண்டுத்திலும் உள்ள டெக்னிக்கல் கிளிச்சை பார்ப்போம். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பான டெக்னிக்கல் கிளிச், அதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் நோட்ஸ், இதெல்லாம் ரொம்ப நாளாக வந்து அதை வச்சு தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பக் இஷ்யூ வீடியோஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாம்சங் நோட்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில், நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்களா? டச்சு, இது டச் ஒரு ரொம்ப கேவலமாக இருக்குது, இது வேறு ஒன்று. சரிங்களா? பர்மிஷன் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட்டில் போகிறேன். ஷார்ட்கட்டில் போயிட்டு டைப் நோட்ஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து டைப் பண்ணுறேன். ABCDEFG. தப்பா ஒன்று சரி, ஏதோ ஒன்று ABCDEF ஏதோ ஒன்று. சரிங்களா? இப்போ நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், சேவ் பண்ணாது, டேப்பில் சேவ் பண்ணாது. இது சேவ் ஆயிடுச்சா?
save as file ஒரு டச் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டு யூஸ் திஸ் ஃபீச்சர் யூ நீட் டு அலோவ் பர்மிஷன் இன் செட்டிங்ஸ்னு சொல்லுது. ஓகே, குட் டு கோ. இது ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஆக்சுவலாக வந்து ஃபைன் சொல்லக்கூடாது, பர்மிஷன் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ணுறது தப்பு தான் ஷார்ட்கட்டில். அது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரோட்டோக்காலில் அது சாம்சங் போட்டு விட்ருக்காங்க. இப்போது பேரலாக பார்த்தீங்கன்னா அதே ஆப்பை இங்கே ஓப்பன் பண்ணுறேன். சாம்சங் A30s இது பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டினை பண்ணியிருக்கேன், மெயின்லேருந்து போய் டினை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஷார்ட்கட்டில் போகிறேன். இப்போது டைப் நோட்ஸ்குள்ளே போகிறேன். ABCDEFG. சரிங்களா? இப்போ நான் இது வந்து சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் ஆகுது பார்த்தீங்களா? சேவ் ஆகிடுது. பேக்ரவுண்டில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ABCDEFG அந்த ஃபைல் சேவ் பண்ண ஃபைல் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு டெக்னிக்கல் கிளிச். அதாவது சாம்சங் பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப் A7 லைட்டில் ஒரு மாதிரியாக பண்ணியிருக்கான், அதுவும் அரகுறை தான். இதில் A30s பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருக்கான், அதுவும் அரகுறை தான். சாம்சங் டேப் A7 லைட்டில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பர்மிஷன் கொடுக்காம உள்ளே போய் அலோவ் பண்ணாலும் சேவ் பண்ண அலோவ் பண்ணல. ஆனால் சாம்சங் A30s பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்காம உள்ளே போய் சேவ் பண்ணி அலோவ் பண்ணுது. ஸோ இது ஒரு கம்பேரிசன் ப்ரோ. இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வைப்போம். இதில் ஒரு சம கூத்து இருக்குது பாருங்களேன். இப்போ நான் போயிட்டு அதே நோட்ஸ் அப்போ கிளிக் பண்ணுறேன், டைப் நோட்ஸ் பண்ணுறேன். பர்மிஷன் அதுவும் கொடுக்கல, நான் காமிச்சேன், அதையும் காமிச்சிடுறேன் உங்ககிட்ட. மெயின் மெனு வழியாக போனால் பர்மிஷன் கேட்குது. சரிங்களா? போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது போயிட்டு ஷார்ட்கட் மூலிமா டைப் நோட்ஸ் கொடுக்குறேன். ABCDE அது ஒன்று போடுறேன். இந்த நோட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டெஸ்டிங். ஓகேங்களா? இதை பண்ணிவிட்டு இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு சாம்சங் நோட் ஃபைலாகவே ஷேர் பண்ணுறேன். டெலகிராம்லேயும் எடுத்துப்போமே, ஏன்னா இப்போ டெலகிராம் தான் இப்போ நல்லா பாப்புலர் ஆகிட்டு வருது. இதில் போயிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இதை நான் டச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரீஸ் ஆகிடும் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கனெக்டிங் வருது, ஆனால் டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிடுது. இது என்ன ப்ரோ? இது ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்குது, ஆனால் நம்மளா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இஷ்யூ அப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதுக்கு நம்மளா ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. போன வீடியோ சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க நிறைய பேர். இந்த மாதிரி சாம்சங் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டேப்பில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான். A30s A சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. A30s பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் செல்லிங் மொபைல் தான். அதுலேயும் இந்த பிரச்சனை பண்ணுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் அஸ் அ பிராண்டு அவன் நம்பலாமா கூடாதா, அந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் இப்போ இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்ன ப்ரோ? ஏன்னா இது டோட்டலாக வந்து அன்அக்செப்டபிள் தான் என்னை பொறுத்த மட்டும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் தான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இது எதுக்காகனா, இப்போது இதை சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் சில சமயம் வந்து இந்த மாதிரியான ஏதாவது ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க கூட ஷேர் பண்ணால் அந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் அது வந்து ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதை தான் நான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து நம்மக்கிட்ட யாராவது ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்கிட்ட அந்த டிவைஸ் ஃபிசிக்கலாக இருக்காது. அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இல்லையா? எல்லாருக்கிட்டே இருக்கிற டிவைஸ் நம்மகிட்ட இருக்காது ப்ரோ. ஸோ அந்த பக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்யூஷன் என்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் நிறைய தடவை நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே காமனாக இருக்கிறது தான். பட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னும் போது ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் நீங்களும் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லையா, நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக யூனிக்கான ஒரு ப்ராப்ளம்குள்ளே இருக்கீங்க, இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம், அதாவது ஏதோ ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லையா, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து அன்னோன் சோர்ஸ்லேருந்து கூட இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணாலும் கூட மறக்காமல் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா யாரும் அதுக்கப்புறம் அன்னோன் சோர்ஸ்லேருந்து அந்த செட் ஆஃப் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கும். இது என்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி தானே.
ரைட், இதை தொடர்ந்து நம்ம வேற சில சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம். இப்போ இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மாதிரி பக்ஸை பற்றி பேசினாலோ இல்லாட்டி ஏதாவது இஷ்யூஸ் பற்றி பேசினாலோ என்ன ஆயிடுதுன்னா, அதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த சோ கால்டு ஃபேன்ஸ் அவங்க வந்து கோச்சிக்கிறாங்க. பட் நம்மளே வந்து அதே பிராண்டு, இப்போ எந்த பிராண்டை பற்றி இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதே பிராண்டை பற்றி நம்ம பெருமையாக பேசியிருப்போம். அந்த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி வேதனையில் இருக்கிற ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பிராண்டை நீ எப்படா ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ப்ரோமோட்லாம் பண்ணல, நம்ம ஆக்சுவலாக அதை பற்றி பேச தான் முயற்சி பண்ணுறோம். அதில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குன்னு. கெட்டதை சொன்னால் ஒரு சிலருக்கு பிடிக்காது, நல்லது சொன்னால் இன்னொரு சிலருக்கு பிடிக்காது. அப்போ என்னத்தை தான் சொல்கிறது? இப்படி தான் இருக்குது வாழ்க்கை. சரி பார்க்கலாம். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா.